நான் போகிறேன் என்ன உடனே போய் வாருங்க ரத்தம் அப்படி என்று போய் வாருங்கள் மாமா அப்படின்னு ஒரு வார்த்தை கொஞ்சம் ஏமா ஒரே தவாயில போமா வட தாமா குடுமா ஓட்ட அங்கதே 4 நாள் வடிய துணில போச்சு தேவடா முட்டை என்ன நாடிறாங்க 4 நாள் வட வைக்கறாங்க கால போய் சத்ரு வந்து ஜோங்க ஆமா அவர் வட கேக்குறாங்க அதுக்கு நீங்க நம்பர் ஜிலேபி வாயா யார் ஜிலேபி அட சொல்றா ஜிலேபி வாயா ஏய் அப்போ நான் சொல்வதை கேட்காமல் எனக்கு தடை செய்றியா நீ தடை செய்வாயா அடி எனக்கு நீ புத்திகள் சொல்லி வந்து ஒரு வாரம் ஒரு தாளம் ஒரு தாளம் புட்டு தேர உள்ள வர ஒரு தாளத்தை புட்டான் விடதாம வாங்கி போற அப்போ ஒரு தாளத்தை புட்டா அதனால நீ எத்தனை சொல்ல போதும் சித்தத்தில் எத்தனை சொன்னாலும் தமிழ் அழகா சொல்லு தெரியவில்லை சொல்லு படிக்காதான் நாங்க பேசுறோம் தவறு கேட்க முடியாது கை காலம் ஊறுது அதனால போய் எதிரால வெளில வைக்கும் ஹாஸ்பிட்டல் போய் வந்துடும் கை காலம் ஊறுது மஞ்சள் அந்த சிந்து பாரு உட்கார போய் நாரா கேளுச்சியா அப்படியே நெண்ணுனோமே உட்கார போய் என்ன அங்க போய் என்ன அந்த ஆளை வச்சுக்கிறீங்க அப்படி சொன்னா அதனால அது இருந்து என்ன பண்ண போகுது அதனால அடி வாங்க சொல்ல இல்ல என் உம்மா குட்டி இல்ல அதனால போய் வாருங்க அத்தனை அப்படி என்று ஒரு வார்த்தை சொன்னார் கண்ணே கண்ணே என்ன பண்ணாலும் புள்ள கறி போட்டுக்கிறேன் கண்ணே கண்ணே அது என் கண்ணு வர மூளையே ஆசை கொஞ்சம் அது என் மூக்கே என் மூக்கு வரை தள்ளி ஒரு கரிமான் நவீன வாடா இந்த படியை தான் வெடி போடுவான். ஆனா இப்படி பேச பாத்தீங்களா? ஒரு புருஷன் என்ன சொல்றான்?
ஒரு வெளியே போய் வரதானே சொல்றான். ஒரு தண்ணி வாங்கி எடுத்துட்டு வந்து கொடுத்துல பின்னாடி எடுத்து போட்டு நான் வெளியே போறேன். அவர் தண்ணி விட்டு தண்ணி வேணாம். அவர் அடிக்கிறது கூட வரிகிறான். அவன் சின்னஞ்சிறு பிள்ளை, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. நீ உட்காருனா படுத்துக்குவா. அவளுக்கு அவனும் தெரியாது. ஏன்னா அப்பா அம்மா விளையாட்டு வரலாமான்னு கூப்பிடுறான் அவன். நீ இல்லாத நேரம் என்ன நம்ம பண்ணிக்கலாம் தெரியுமாவா? எனக்கு தெரியல, அதனால அவன் கொஞ்சம் கொடுக்குறான். அதனால தான் இன்னும் புள்ள கொடுக்காம இருக்கிறேன். ஒரு புத்தி சொல்லு. நான் என்ன சொல்றேன்னா அப்பதான் கேட்டுக்க. அப்பதான் அவர் புத்தி மேலாம் வேணாமா. நீ என்ன ஏமா நீ ஏன் கம்பெனி அடினா கம்பெனி அடியா? ஏமா இந்த கண்ணு பேண்டியா ஓடுவாங்க. நடந்து போய் அத்திருப்பாது பைபாஸுக்கா ஒரு தோசை கடை வச்சு போயிடுச்சுனா தோசை கடை வச்சு போய்க்கலாம். 2 பேரும் கூப்பிட்டீங்க. நான் மயில கொடுத்தேன். இனிமேல் அடி அடிச்சு போட என்ன அச்சிருப்பாங்க போய் தோசை கடை வைக்கிட்டா. இந்த பாப்பா போய் நின்னாலே போதும். அப்படி 10 வண்டிக்காரக்கா அப்படி லாரி பூரா நிற்காங்க. ஏன் பயப்படுறாங்க? கூட்டி கூட்டி சம்பாரி சாப்பிட்ற போட்டா ஆடி என்ன தானாலும் தடியால வச்சானா கட்டையால வச்சானா? ஏமா இந்த பஸ் போயுதா? ஏமா அச்சாடி அச்சாடி எதிர போய் காட்டு. எங்க அரிசியாத்துனா கூட அரை மூட்டை அடிக்கணும் உங்களுக்கு. ஐயா ஐயா நாம தான் அந்த சோறு சாப்பிடணும். நமக்கு வர மாட்டாங்க. நீங்க எப்படி அடிச்சிருந்தா நீங்க முத்து முத்தா வீங்க போயிட்டு பாருங்க. தொட்டு பாரு. அவன் மட்டும் சொல்றான். அப்புறம் நான் போய் வரும் முன்னா வரு. அதனால வேணுமா தாலி அறக்க போற நேரம் மறுபடியும் கூப்பிடுறான். வேற கோவம் வர ஒருத்தன் போறானா எது மறுபடியும் கூப்பிடுவாங்க. தண்ணி விட்டு போங்க. தண்ணியா தண்ணி உங்ககிட்ட இருக்க நான் வேணா தண்ணி கொடுக்குறேங்க. கொண்டாந்து தரங்க மின்னல் வச்சுருங்க. இங்க வலிக்குது சோறு நட ஆடுறேன்னா அதெல்லாம் வலிக்காது. ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணி குடிக்கிறோம். காலையில வெடிஞ்ச உடனே 1 லிட்டர் தண்ணி, மதியானம் சாப்பிடும் போது 1/2 லிட்டர் தண்ணி, காலையில சாப்பிடும் போது 1/2 லிட்டர் தண்ணி. 2 லிட்டர் ஆச்சா? சாயந்தரம் வீட்டுல இருந்து வரும் பாரு, அப்போ ஒரு 1/2 லிட்டரு. அங்க இருந்து வெளியே ஏறும் பாரு, அப்போ ஒரு 1/2 லிட்டரு. ராத்திரிக்கு முறை குடிக்கிறது ஒரு 3 லிட்டர். மொத்தம் எத்தனை லிட்டர் ஆச்சு? 3 9 இல்ல நான் 9 7 லிட்டர் ஆச்சுங்க. 7 லிட்டர் தண்ணி குடிச்சா ஒரு மனிதருக்கு எந்த ஒரு வியாதி அணுகாது அப்படின்னு ஆண்டவர்கள் சொன்ன வாக்கியம். அப்படியே சுகர் வந்து லோல் போட்டுக்கிறாங்க. யாரு? யார்? நானா?
என்ன பார்த்து கூடாது என் கிட்ட நெருங்க மாட்டே அப்பா சீக்கிரம் போய். என்னுடைய வீரமும் என்னுடைய ஜபல பராக்கிரமும் எனக்கு ஒரு நாளைக்கு வர வேர்வையும் அந்த சுகரே என்ன வந்தாலும் அது என்ன கண்டு பயந்து ஓடும். என்னமா சொல்லு சுகர் இல்லடா தண்ணி குட்டாரா வேற எதுவும் இல்ல, தண்ணி கொடுக்குறா. நான் வேற என்ன கேட்க அதெல்லாம் கேட்டு டீ காப்பி ஒரு மனிதன் ஏண்டா? சரி. ஒரு மனிதன் இதுதான் இருந்தா எனக்கு பொழுது போவோம் அப்படின்னு நான் எதையுமே வச்சுக்க மாட்டேன். ஒரு டீ இருந்தா தான் ஐயோ எனக்கு சொல்லமா வலிக்குது அப்படின்னா ஒரு டீ இருந்தா தான் எனக்கு ஆகும், அதையும் வச்சுக்க மாட்டேன். சாப்பாடு இருந்தா தான் என்னால இருக்க மாட்டோம், அதையும் வச்சுக்க மாட்டேன். கொண்டாட்டி இருந்தா தான் இருக்கணும், அதையும் வச்சுக்க மாட்டேன். எதுவுமே இல்லாத நான் வாழ்ந்துருவேன். என்ன சொல்றேன்? ஆமாடா. சத்தியமாவா? மது மாது சூது பொய் களவு பஞ்சமா பாதகத்தில் 50 வயசுக்கு மேல நிறுத்திட்டேன். 5 வருஷம் ஆச்சு, எதையுமே தொடர்ந்து இல்லை. அப்ப வகுத்துல சாப்பாடு சாப்பிடுறது இல்ல. அதுவும் சாப்பிடலாம். அப்படி எப்படி கம்மியாடி உயிர் வச்சுருக்கு. அதனால என்ன மாதிரி இருந்து பாரு, ஆரோக்கியமா இருக்கலாம். தெரிஞ்சுக்க பார்த்தாரு. 50 வயசுக்கு மேல நாய் நேர் போய் லோல் படம் வந்து அப்புறம் சாப்பிட்டா வரும். போய் வருங்க தண்ணி குடிங்க. ஏன் தண்ணி குடிக்கணும்? இன்னும் தண்ணி குடிக்க சம்பாதிக்கிறாங்க. வேற என்ன கணக்குது? வேற குடிங்க. எதை சொல்ற போய் சொல்லு. போயிட்டு வரீங்களா? போய் சொல்லு. போயிட்டு வரீங்களா? போ. இதுக்கான தண்ணி குடிக்கணும். அது உங்க தாக்கு கொலையும். அதனால சொல்லி சரி. ஏங்க, சொல்லு. போறதே போறீங்க. ஆமா. உங்க தம்பி இருக்கிறாரா தெரியுமா? ஏய் தம்பி உள்ளான். படைக்கண்டா ஏறி உள்ளான். செடி கட்டி பேருவாங்க. இருவர் துணை. ஏறி உள்ள பேருவாங்க. ஏறி உள்ளான். எதுக்கு சரி எதுக்காண்டா? அப்படி ஒருவருக்கு இருவர் துணை. அப்படி உங்க தம்பியை கூட்டு மைனா உங்களுக்கு எதுவும் ஆபத்து வராது. ஊர்ல தூர வேட மாட்டாங்க. எடுத்த மாட்டாங்க. கேட்க மாட்டியா? எங்க போ. அதனால